குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பிரிட்டன் அரசியலில் எத்தனையோ பிரதமர்கள் வந்து சென்றாலும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமர் இல்ல முகவரியில் கம்பீரமாக வலம் வரும் ஒரே பிரபலம் லேரி என்ற பூனைதான். பிரிட்டன் பிரதமர்களின் பதவிக்காலம் முடிந்து அவர்கள் வெளியேறினாலும் தன் பதவியை விட்டு நகராமல் இதுவரை 6 பிரதமர்களை பார்த்துவிட்டது. அங்கே நடக்கும் பெரும் அரசியல் குழப்பத்துக்கு மத்தியில் லேரி பூனை எப்படி பிரபலமானது என்பதை பார்க்கலாம். இரண்டாயிரத்து 11ஆம் ஆண்டு பிரிட்டன் பிரதமர் இல்லத்தில் எலிகளின் தொல்லை மிக அதிகமாக இருந்தது. தொலைக்காட்சிகளில் நேரடி செய்தி ஒளிபரப்பாகும்போது கூட எலிகள் ஓடுவது மக்களின் கண்ணில் தென்பட்டது. இதையடுத்து எலிகளை பிடிப்பதற்காக லண்டனில் உள்ள பேட்டர்சி நாய் மற்றும் பூனைகள் காப்பகத்திலிருந்து இந்த லேரி பூனை தத்தெடுக்கப்பட்டது. 2011 பிப்ரவரி 15 அன்று டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்குள் நுழைந்த லேரிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தலைமை எலி பிடிப்பாளர் என்ற பதவியை அதிகாரப்பூர்வமாக வழங்கியது. பிரிட்டிஷ் வரலாற்றில் இந்த பதவி பெற்ற முதல் பூனை லேரிதான். தொடர்ந்து பிரிட்டனில் அரசியல் மாற்றங்கள் காரணமாக பிரதமர்கள் அடுத்தடுத்து தங்களது பதவிகளை இழந்தனர். ஆனால் லேரி அங்கேயே நிரந்தரமாக தங்கியது. இதற்கு காரணம் லேரி எந்தவொரு தனிப்பட்ட பிரதமரின் சொந்த பூனை அல்ல, அது அங்கு பணிபுரியும் ஒரு அரசு ஊழியர். இதனால் பிரதமர்கள் மாறினாலும் லேரியின் பணி தொடர்கிறது. லேரி இதுவரை தன் வாழ்நாளில் கண்டுள்ள பிரிட்டன் பிரதமர்கள் டேவிட் கேமரூன், தெரேசா மே, போரிஸ் ஜான்சன், லிஸ் ட்ரஸ், ரிஷி சுனக், கெய்ர் ஸ்டார்மர் என பட்டியல் நீள்கிறது. அடுத்து 7வது பிரதமரையும் பார்க்க போகிறது. தொடக்கத்தில் இந்த பூனைக்கு வேட்டை குணம் குறைவாக உள்ளதாகவும் தூங்குவதிலேயே அதிக நேரம் செலவிடுவதாகவும் ஊடகங்கள் சோம்பேறி லேரி என கிண்டல் செய்தன. ஆனால் அதன் பிறகு பல எலிகளை பிடித்து தன் திறமையை லேரி நிரூபித்தது. தற்போது சுமார் 19 வயதாகும் லேரி பூனைக்கு சமூக ஊடகங்களில் தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. எக்ஸ் தளத்தில் லேரி த கேட் என்ற பெயரில் இருக்கும் கணக்கை 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் பின்தொடர்கிறார்கள். சமீபத்தில் பிரதமர் கீர் ஸ்டார்மர் ராஜினாமா செய்த போது அந்த பக்கத்தில் கீர் ஸ்டார்மரின் ராஜினாமாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அடுத்த பிரதமர் எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வேளை உணவு தருவார் என்பதை பொறுத்து அவரை உள்ளே அனுமதிப்பேன் என கிண்டலாக பதிவிடப்பட்டது. அரசியல் குழப்பங்கள், பிரெக்சிட் மாற்றம், கோவிட் பெருந்தொற்று என பிரிட்டன் வரலாற்றின் மிக முக்கியமான பல திருப்பங்களை நேரில் பார்த்த சாட்சியாக லண்டனின் நிரந்தர பேரரசாக லேரி தொடர்ந்து வலம் வருகிறது.